இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கேட்ஜெட்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனாக இருக்கட்டும், பாட்டிலாக இருக்கட்டும், கேப் வந்து பார்த்திங்கன்னா லாக்கர்னே சொல்லலாம். அது பாஸ்வேர்டு வந்து போட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் திறந்தா மட்டும்தான் திறக்க முடியும், இது யாருனாலையும் திறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேட்ஜெட்டுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. இதோட ரேட் வந்து அதிகம். நான் ரேட்டை வந்து கடைசி வந்து சொல்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே தாங்க இருக்குது. சரி ஓகேங்க, இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேட்ஜெட் இருக்குது. இதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு சருத்தாவில் வந்து ஒரு ரசீது மாதிரி தந்திருக்காங்க. இதில் தான் அந்த இது இருக்குது, உடையாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து வந்திருக்கு. ஸோ இது தாங்க அந்த லாக்கர். பார்த்திங்கன்னா தெரியும் 000ன்னு போட்டிருக்குல, அது டிஃபால்ட்டாக உள்ளதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து லாக் வந்து எடுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிரும், வந்துடும். இப்போ பார்த்தீங்களா அன்லாக் ஆகிடுச்சு. இது வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். இதை வந்து நம்ம ரீசெட் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இந்த ரசீது இருக்கா, அந்த ரசீதை ஓப்பன் பண்ணி படிக்கலாம். இதில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஆமாம், ரீசெட் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 000 தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அந்த சின்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அந்த இதை வந்து இங்கே கீழே எடுத்து விட்டுட்டு நம்ம பாஸ்வேர்டை வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாமா? பரவாயில்ல, ரீசெட் வந்து பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட்டு தான். சரி ஓகேங்க, இப்போ வந்து அதை ரீசெட் வந்து பண்ணி பார்க்கலாம். இது வந்து நார்மலாக வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் நல்லா இதில் வந்து தந்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேறு ஏதாவது பாஸ்வேர்டு வந்து போட்டு பார்க்கலாமா? 0க்கு இல்லாமல் சும்மா வந்து இழுத்து விட்றேன். ஆமாங்க, லாக் வந்து அன்லாக் ஆக மாட்டேங்குது. அன்லாக் ஆகலை. இப்போ வந்து டிஃபால்ட் உள்ளது 000ன்னு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு 0 போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ 000ன்னு வந்துருச்சா? இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அன்லாக் ஆகிடுச்சி. சரி, இதில் வந்து அந்த கீழே இந்த இதை வந்து கீழே இழுத்து விடணுமா? இது லைட்டாக இழுத்து விட்டோம்னா, ஆமாம் இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்துடுதுங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து ஆமாங்க லாக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஏதாவது போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகுது. அவன் மூலம் நம்ம பாஸ்வேர்டை வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்வேர்டு வந்து 438ன்னு வைக்க போகிறேன். இதுதான் என்னோடய 10th மார்க்கு. 3738 வச்சாச்சு. இதுதான் பாஸ்வேர்டு. அதுக்கடுத்து இந்த இதை வச்சு விட்டு இதை மேலே தூக்கி விட்டுணும். பண்ணி விட்டுட்டு இப்போ லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சி, ரீசெட் ஆகிடுச்சி. இதை வந்து நம்ம கிளிக் பண்ண போல் வந்து வரும். அது போக வேறு ஏதாவது பாஸ்வேர்டு வந்து வேறு எது போடுறோம் அப்படின்னா வரல, லாக் ஆகிக்கிடுச்சு. ஸோ சிம்பிளாக வந்து தந்திருக்காங்க, நல்லாயிருக்கு. இதில் 438 வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஏதாவது பாட்டிலாக இருக்கட்டும், நம்ம எதாவது வச்சு எதுவும் சின்ன பிள்ளைங்க தேவையில்லாததை வந்து எதுவும் குடிச்சிடுறாங்க, முக்கியமானது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை வாங்கி வந்து செக்யூருக்கு வந்து போடலாம். எதுக்காகனா அது வந்து அவங்க ஓப்பன் பண்ண முடியாது. கூல்ட்ரிங்க்ஸுக்கெலாம் வந்து பிரச்சனை இல்லை. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க, வீட்டில் வந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து இதெல்லாம் வந்து மாட்டி லாக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது எப்படி லாக் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கேன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து லாக் வந்து போட போகிறோம். இப்படி வச்சு ஜஸ்ட் வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க, லாக் ஆகிடுச்சி. அதுக்கடுத்து நம்ம இதை வந்து மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இது எதுவுமே செய்ய முடியாது, கரெக்டாக லாக் ஆகிக்கிறது. அது போக அன்லாக் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓப்பன் இது பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னா கேட்ஜெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைமாக அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். வராது. அதுக்கடுத்து நம்ம எப்போ வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து அந்த இதை வந்து போடுறோமோ 438 போட்டுட்டு இதை வந்து அமுக்கணும் அப்படின்னா அன்லாக் ஆகிரும். அதுக்கடுத்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம். சரி ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் வந்து வாங்கினது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபாங்க. 650 ரூபானா ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. ஆனால் வித்தியாசமான கேட்ஜெட்ஸ்னால் வந்து சின்னதாக இருந்தாலும் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதிக ரேட்டாக இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரேட்டு கம்மியாகும். ஸோ அதனால தான் இந்த ரேட் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது. இதை நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். நான் 650 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. ஆனால் வந்து இதோட யூசேஜ் வந்து நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து அதனால தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம் தான்.
சரி ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாவது கேட்ஜெட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.